தளபதியோட படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் 5ஆம் தேதி, செப்டம்பர் 5ஆம் தேதி. அப்போ early morning 4 மணிக்கு நமக்கு ஃபேன் ஷோ நம்ம எடுத்திருக்கோம். கேரளாவில் மட்டும்தான் 4 மணிக்கு ஃபேன் ஷோ போடுறாங்க. அப்போ கேரளாவில் டிடிகி டிஸ்ட்ரிக்ட்லேயும் 4 மணிக்கு ஃபேன் ஷோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முதல் நாளே வந்து நாங்கள் வெறித்தனம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தலைவர் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். அது நல்லபடியாக தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். அதே இது கேரளாவுக்கும் அதே மாதிரி வந்தால் நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக தளபதி கொடுப்போம். இப்போ 4 மணிக்கு ஷோ, அதுக்காகத்தான் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு உறக்கமே கிடையாது. 4 மணி நேரம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக 4 மணி ஃபேன் ஷோ முடிச்சுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். அதனால் எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷம் போய்கிட்டு இருக்கு. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. இந்த வருஷம் அப்படி இல்லை. அப்படி அது ஏன்னா இந்த வயநாடோட ஃப்ளட் இதனால தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பெருசாக ஆகோஷம் எதுவும் பண்ணாமல் அந்த பைசா வச்சு நமக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அதை வச்சு செஞ்சலான்றதான் எங்களோட பிளான். படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு விஜய் படம் வருது, இது எப்படி பார்க்குறீங்க? இது மிக பிரமாண்டமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது இப்போது அண்ணன் படம்னாவே எல்லாமே செலிப்ரேஷன் தான். அதில் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் இதெல்லாம் சும்மா. இப்போ கேரளா பொறுத்த வரைக்கும் 4 மணிக்கு ஷோ கொடுத்துருக்காங்க. ஆனால் விஜய் ஃபேன்ஸுக்குள்ள ஆதிக்கம் அதிகமாக இருக்கனால தான் விஜய் ஃபேன்ஸுக்குள்ள ஆதிக்கம் அதிகமாக இருக்கனால தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் கீழே அதாவது கீழேன்னா பார்டர்லேருந்து எல்லாம் மேலே வந்துகிட்டே இருக்காங்க படம் பார்க்கறதுக்கு. அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த 4 மணி ஷோவில் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு 50% பங்காளித்தம் கொடுத்து நம்மளும் ஆதரித்து போய்க்கிருக்கோம். இருந்தாலும் அண்ணன் படம் தளபதி வந்தாலே எங்களுக்கு போதும். வேற பிரம்மாண்டம் ஒன்றும் வேணாம் எங்களுக்கு. தளபதி வந்தால் மட்டுமே போதும். தளபதியை நாங்கள் திரையில் தளபதியை மட்டும் பார்த்தா மட்டும் போதும். அதுவே எங்களுக்கு பயங்கர பிரம்மாண்டம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலையாள நடிகர்கள் படம் காலை 4 மணிக்கு வந்து வெளியாகாது. இப்போ 4 மணிக்கு விஜய் படம் வந்து வெளியாகுது. புக்கிங் எப்படி இருக்குது? தேட்டர்கள் வந்து எல்லாம் புக் ஆயிடுச்சா? எப்படி இருக்குது? இல்லை, இப்போ 4 மணி ஷோவே வந்துட்டு தளபதி படத்துக்கு மட்டும்தான் 4 மணி ஷோ புக் ஆகிருக்கு. அதாவது ஏர்லி மார்னிங் 4 மணி ஷோ வந்துட்டு இது வரைக்கும் மலையாள நடிகரில் வந்துட்டு யாருக்குமே புக் ஆகலை. நாளைய முதல்வருங்க அப்போ இன்னைக்கு வந்துட்டு தளபதி புக் ஆகுதுன்னா எல்லாம் கேரளா மக்களாக தளபதி இணைஞ்சிட்டாரு. அதுதான் எங்களுடைய ஒரு எண்ணம். அண்ணன் வந்துட்டு எங்களுடைய அண்ணன் ஆயிட்டாரு. அதாவது 98ல் துல்லாத மனமும் துள்ளும் படம் வந்தப்ப எப்படி எதிர்பார்த்தோமோ அதே எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு கோட்டு படத்துக்கு நாங்கள் இது ஆக்ஷன் காட்சியில் நிறைந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசமா படம் சொல்லியிருக்காங்க. படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அனுமானம் இருக்கா? வேற லெவல்ல இருக்கும். படிப்படியா அண்ணன் முன்னேறி போயிட்டு இருக்காரு. இப்ப அண்ணன் இருக்கிற இடத்துக்கு யாருமே போக முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இப்போதைக்கு அண்ணன் இருக்காரு. வேற லெவல் அண்ணனுக்கு அந்த இடத்துல வேற யாரும் டச் பண்ண முடியாத இடத்துல அண்ணன் இருக்காரு. இந்த படம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணும். அதாவது அண்ணன் படத்துக்கு அண்ணன் படம் தான் எப்பயும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணும். சேம் அதே இப்பயும் எங்க அண்ணன் வந்து எங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும். அதுதான் அவர் மூஞ்சி விட்டு எங்க ஸ்கிரீன்ல பார்த்தா மட்டும் போதும். அது என்ஜாய் பண்ணி இப்ப வந்து விஜய் ஒரு நடிகரா பார்த்திருப்பீங்க, இன்னும் அரசியல்வாதியா மாறுறாரு. எப்படி பாக்குறீங்க? ஒரு ரசிகரை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசியல மாறாரு. இப்ப வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அண்ணனை வந்துட்டு கட்சி தலைவராக பார்த்துருக்காங்க. எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் கேரளா பொறுத்து நாங்கள் மக்கள் இயக்கம் ரசிகராக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணன் இப்போ ஒரு படம் இல்லை 2 படம் விட்டு போகும்போது எல்லாத்துக்கும் மன கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக தான் எங்களுக்கு. இந்த படமே பயங்கர செலிப்ரேஷன் இப்போ நான் வந்தது. இன்னொரு படம் சொல்லும் போது எங்களுக்கு பயங்கர கஷ்டம். உண்மையிலே ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாருமே கஷ்டப்படுறது என்னன்னா, அண்ணனுக்கு இன்னும் ஒரு படம் தானா, ஐயோ அண்ணனை விட்டு போயிருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இனி சரி 2026 அண்ணன் ஒரு சிஎம் ஆகணும்னு சொல்லி அவங்கள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த காரியம் வந்து அவர் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் நல்லபடியாக நடக்கட்டும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அண்ணன் 2 படத்தோட போறாருன்னு சொல்லி ஒரு ஆதங்கமும் அந்த ஒரு சங்கடமும் எங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கு வந்து 4 மணி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்குள்ள ஸ்க்ரீனில் ஃபோட்டோ பார்த்தாலே போதும், தலைவரை பார்த்தா மட்டும் போதும். ஆனால் நமக்கு 350 சீட்டு கெப்பாசிட்டி தேட்டரில். ஆனால் அந்த 350 விட்டுட்டு ஒரு 1000 சீட்டு கெப்பாசிட்டியாக இருந்தாலும் புக்கிங் ஆகும். அதுதான் இங்கே தலைவருக்குள்ள ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சைடில் இருந்து என்னோட ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து இங்கே படம் பார்க்க வந்திருக்கான், இங்கே கேரளாவுக்கு வந்திருக்கான். அவனை முன்னாடி கூப்பிடுறேன், அவனும் 2 வார்த்தை பேசுவான். பாருங்க, சதீஷ் வாடா, சென்னையில வந்திருக்கான். வந்துட்டு ஸ்பெஷல் ஷோ வந்து பர்மிஷன் கிடையாது. இங்க வந்துட்டு 4 AM ஷோ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நாங்க சென்னையில இருந்து இங்க வந்து தான் படம் பார்க்கணும். அண்ணா படம் எப்பயுமே FDFS தான் பார்க்கணும். அதனாலதான் நம்ம எவ்வளவு தூரம் பாக்குறது கிடையாது, அது வந்துடுறது. அதுவும் இல்லாம நமக்கு ஃபர்ஸ்ட் படம் ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்க வந்து ஆள் வருவாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா வெங்கட் பிரபு வந்து அதே மூஞ்சியை அப்படியே வந்து ட்ரெய்லர் நீங்க பாத்திருப்பீங்க எல்லாருக்குமே, அதே மூஞ்சி அப்படியே கொடுத்திருப்பாரு. அந்த படத்தை பார்க்க தான் நாளைக்கு வந்துட்டு தமிழ்நாடு, கர்நாடகா, பெங்களூரு எல்லா ஊர்ல பார்க்கறதுக்கு வராங்க.
ஸோ உங்களுக்கே அப்போ தெரியும் அப்போ தளபதியோட வளர்ச்சி வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.